வணக்கம். தமிழாளி தொலைக்காட்சி செய்திகள் வாசிப்பவர் கமலா ஜெகதீஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் காலநிலையில் இன்று முதல் ஏற்படவுள்ள மாற்றம், மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் நிறைவு, அமெரிக்கா வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வ அறிவிப்பு. தங்கத்தின் விலையில் அதிரடி மாற்றம், நகை வாங்க காத்திருப்போருக்கு சோகமான செய்தி. சுற்றுலா கப்பலில் மனிதர்களுக்கிடையே ஹண்டா வைரஸ் பரவல், உலக சுகாதார நிறுவனம் புதிய தகவல். தமிழ்நாடு முதலமைச்சரானால் விஜய் பெறப்போகும் சம்பளம் என்ன, ஹெலிகாப்டர் பயணம் உள்ளிட்ட சலுகைகளின் விவரம். ஹோர்மோஸில் அமெரிக்கா நடத்திய தாக்குதல், 5 பேர் பலி, மீண்டும் வளைகுடாவில் வலுக்கும் போர் பதற்றம். லண்டனில் யூத மக்கள் மீது தொடர் தாக்குதல், பாதுகாப்புக்கு மேலதிக போலீசார் நியமனம். ஈரான் மோதல் தாக்கம் தொடரும், உலக பொருளாதாரத்திற்கு IMF எச்சரிக்கை. உலக மக்களுக்கு ட்ரம்ப் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். கனடாவின் புதிய ஆளுநர் நாயகம். இனி தொடர்கிறது விரிவான செய்திகள். இடைவெப்ப மண்டல ஒருங்கிணைப்பு வலயத்தின் தாக்கம் மற்றும் இலங்கைக்கு அருகில் உருவாகக்கூடிய கீழ் வளிமண்டல தளம்பல் நிலை காரணமாக காலநிலை இன்று முதல் மாற்றம் ஏற்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி முதல் அடுத்த சில நாட்களுக்கு நாடு முழுவதும் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி சப்ரகம், ஊவா, மத்திய ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களில் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சப்ரமுக மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் அதிகாலை நேரங்களில் பனி மூட்டமான வானிலை நிலவும் வாய்ப்பும் உள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்ய சந்தர்ப்பங்களில் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை தவிர்க்க தேவையான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் வளிமண்டலவியல் திணைக்களம் இத்தொகுதியின் உருவாக்கம் குறித்து உன்னிப்பாக அவதானித்து வருகின்றது. இவ்விடயம் தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வழங்கப்படும் எதிர்கால முன்னறிவிப்புகள் மற்றும் அறிக்கைகள் தொடர்பாக பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு வேண்டிக் கொள்ளப்படுகிறீர்கள் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தங்கத்தின் விலை நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. 24 கரட் தங்க பவுன் ஒன்று நேற்று 3,88,000 ரூபாவாக காணப்பட்ட நிலையில் இன்று 7,000 ரூபாயால் அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் தற்போதைய தங்கத்தின் விலை நிலவரப்படி 24 கரட் தங்க பவுன் ஒன்று 3,95,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கரட் தங்க பவுன் ஒன்று 3,63,400 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலையில் இன்றைய தினம் அதிகரித்துள்ளதாக தெரிய வருகிறது. அந்த வகையில் 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4,625.24 அமெரிக்க டாலராக பதிவாகி உள்ளது. அதேவேளை வெள்ளி 1 அவுன்ஸ் விலை 74.93 அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது. கடந்த சில நாட்களாக உள்நாட்டு சந்தையில் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கங்களுடன் காணப்பட்ட நிலையில் சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள இந்த உயர்வு காரணமாக இலங்கையிலும் தங்க விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அட்லாண்டா பெருங்கடலில் பயணம் செய்த MV ஹோண்டியஸ் சுற்றுலா கப்பலில் ஹண்டா வைரஸ் தொற்று மனிதர்களிடமிருந்து மனிதர்களுக்கு பரவியிருக்க வாய்ப்புள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. பொதுவாக எலிகள் மூலமே பரவும் இந்த வைரஸ் இந்த கப்பலில் மிக நெருக்கமான தொடர்பில் இருந்தவர்களுக்கு இடையே பரவியிருக்கலாம் என கருதப்படுகிறது. குறிப்பாக பலியானவர்களில் 2 நெதர்லாந்தை சேர்ந்த தம்பதியினர் என்பதால் அறையை பகிர்ந்து கொண்டதன் மூலம் இத்தகைய தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என உலக சுகாதார நிறுவனத்தின் அதிகாரி டாக்டர் மரியா வான் கெர்கோவ் தெரிவித்துள்ளார்.
தற்போது வரை இந்த கப்பலில் 2 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதுடன் 5 பேர் சந்தேகத்துக்குரிய பாதிப்பில் உள்ளனர். பலியானவர்களில் ஒருவர் நெதர்லாந்து தம்பதியும் ஒரு ஜெர்மனி நாட்டவரும் அடங்குவர். 69 வயதுடைய பிரித்தானியா பயணி ஒருவர் தென் ஆப்பிரிக்காவிற்கு சிகிச்சைக்காக மாற்றப்பட்டுள்ளார். கப்பலில் உள்ள எஞ்சிய 149 பயணிகளும் கேப் வெர்டே கடற்கரை அருகே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். சுவாச பாதிப்பு உள்ள மேலும் 2 ஊழியர்களை நெதர்லாந்துக்கு அழைத்துச் செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வைரஸ் பாதிப்பு குறித்து கப்பலில் தீவிர தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அறிகுறிகள் உள்ளவர்களுக்கு சிகிச்சை அளிப்பவர்கள் முழுமையான பாதுகாப்பு உடைகள் பிபி அணிந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயினின் கேனரி தீவுகளில் இந்த கப்பலை நிறுத்த அனுமதி கோரப்பட்டுள்ள நிலையில் மருத்துவ ஆய்வுகளுக்கு பிறகே அது குறித்து முடிவு எடுக்கப்படும் என ஸ்பெயின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் பொதுமக்களுக்கு இதனால் ஏற்படும் ஆபத்து மிக குறைவு என்றே சுகாதார வல்லுநர்கள் இப்போதும் வலியுறுத்தி வருகின்றனர். தாவேக கட்சியை துவங்கிய பின் பல்வேறு மேடைகளில் விஜய் பேசும்போது திரைத்தொழிலின் உச்சத்தில் இருக்கும்போது அதை விட்டுவிட்டு மக்களுக்காக அரசியலுக்கு வந்திருப்பதாக பேசி வந்தார். தற்போது அவர் முதல்வராக பதவி ஏற்க உள்ள நிலையில் அவருக்கு கிடைக்கப் போகும் ஊதியம், பிற சலுகைகள் குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன. விஜய் ஏற்கனவே தனது கடைசி படம் ஜனநாயகம் என்று அறிவித்திருந்தார். இந்த கூற்று உண்மையாக இருக்கும் நிலையில் இனி சினிமா மூலமாக அவருக்கு வருவாய் இருக்காது. இதைத்தான் அவர் பல்வேறு மேடை நிகழ்ச்சிகளிலும் கட்சி நிகழ்ச்சிகளிலும் பலமுறை பேசியிருக்கிறார். தொழிலின் உச்சத்தை விட்டுவிட்டு வருகிறேன், வசதியான வாழ்க்கையை உதறிவிட்டு உங்களுக்காக வந்திருக்கின்றேன் என்று பரப்புரை நிகழ்ச்சிகளில் விஜய் பேசியிருந்தார். அதே போன்று விஜய் தனது வேட்பு மனுவில் தாக்கல் செய்த சொத்து விவரங்களில் தனது பெயரில் 404.58 கோடிக்கு அசையும் சொத்துக்கள் இருப்பதாகவும் அசையா சொத்துக்களின் நடப்பு சந்தை மதிப்பு 115.13 கோடி எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. வெளியில் ரூபாய் 76 கோடிக்கு கடன் கொடுத்து இருப்பதாகவும் விஜய் தனது வேட்பு மனுவில் பதிவு செய்திருந்தார். சினிமா மூலம் இவ்வளவு நாள் பணம் ஈட்டி வந்த விஜய் இனி முதலமைச்சராக சுமார் 2,05,000 மட்டுமே மாத வருமானம் பெறுவார் என்றாலும் இந்த பதவிக்கென பல்வேறு சலுகைகள் உள்ளன. தமிழக அரசுடைய பொதுத்துறையின் கீழ் மனித வள மேம்பாட்டுத் துறையில் 13 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்ற துணை செயலாளர் ரவிச்சந்திரன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி வகிப்பவரின் சம்பளம் பற்றிய தகவல்களை பிபிசி தமிழுடன் பகிர்ந்து கொண்டார். அவர் அளித்த தகவல்களின்படி தமிழ்நாட்டு முதல்வருக்கு படிகள் உள்பட மாதாந்திர ஊதியமாக சுமார் 2,05,000 வழங்கப்படுவதாக 2024ஆம் ஆண்டு திருத்தப்பட்ட அரசாணை குறிப்பிடுகிறது. இவை தவிர்த்து அரசு குடியிருப்பு, முதல்வர்களுக்கான குண்டு துளைக்காத சிறப்பு வாகனங்கள், Z+ பாதுகாப்பு, குடும்ப மருத்துவ காப்பீடு, தொலைத்தொடர்பு வசதிகள், பயண வசதிகள், வீட்டிலும் அலுவலகத்திலும் பணியாற்றுவதற்கான பணியாளர்கள் மற்றும் அவர்களுக்கான ஊதிய செலவுகளை தமிழக அரசே ஏற்கிறது. இவற்றோடு முதல்வருக்கு தனி ஹெலிகாப்டர் வழங்குவதுடன் விமான பயண செலவுகளையும் அரசே செலுத்துகிறது. தமிழக முதல்வருக்கு கிரீன்பேஸ் சாலையில் அரசு பங்களா ஒதுக்கப்படுகிறது. இந்த வீட்டுக்கு வாடகை எதுவும் செலுத்த தேவையில்லை. பராமரிப்பு, மின்சாரம், தண்ணீர் கட்டணங்களை அரசே செலுத்திவிடும். ஆனால் கடந்த காலத்தில் எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, மு.க. ஸ்டாலின் போன்ற முதல்வர்கள் தங்கள் சொந்த வீட்டிலேயே தங்கியிருந்துள்ளனர். இருப்பினும் அந்த வீடு முதல்வரின் இல்லம் என்ற பெயரிலேயே எப்போதும் பராமரிக்கப்படுகிறது. இதர வசதிகள் குறித்து ரவிச்சந்திரன் அளித்த தகவல்களின்படி முதல்வரின் வாகனங்களுக்கு மாதத்துக்கு 1,00,000 ரூபாய் வரை பெட்ரோல் அலவுன்ஸ் வழங்கப்படுகிறது. முதல்வருக்கு 3 கார்கள் தரப்படும். ஓட்டுநருக்கான ஊதியத்தை அரசாங்கமே வழங்கும். மாநில அரசின் சார்பில் உயர் பாதுகாப்பு வழங்கப்படுவதுடன் மத்திய அரசின் சார்பில் Z+ அந்தஸ்துள்ள பாதுகாப்பும் தமிழக முதல்வருக்கு வழங்கப்படும்.
வெளி மாநிலங்கள் வெளி ஊர்களுக்கு விமானங்களில் முதல்வர் செல்வதற்கு அரச கட்டணம் செலுத்தும். அதற்கு படிவங்கள் முறைப்படி நிரப்பி சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இந்த கட்டணம் பிற சாதாரண விமான பயணிகளை விட அதிகமாக இருக்கும் என்றும் அந்த தொகையை செலவிட்டு பின்பு அதை அரசிடம் பெற்றுக்கொள்ளலாம் என்று அதிகாரிகள் விளக்குகின்றனர். முதல்வர் பயணம் செல்வதற்கு தனியாக ஒரு ஹெலிகாப்டர், விமானிகள் குழு ஆகியவற்றுக்கும் அதன் எரிபொருள் மற்றும் பராமரிப்புக்கும் அரசாங்கமே நிதி ஒதுக்கீடு செய்கிறது. தனியாருக்கு சொந்தமான அந்த ஹெலிகாப்டருக்கு தமிழக அரசு மாதாந்திர வாடகை செலுத்துகிறது. அந்த ஹெலிகாப்டரில் 8 பேர் வரை பயணம் செய்ய முடியும். முதல்வர் மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கு விரிவான மருத்துவ காப்பீடு தனியாக உள்ளது. முதல்வருக்கான தனிப்பட்ட ஊதியம், படித்தொகை, செலவுகள் ஆகியவற்றை தமிழக அரசின் பொதுத்துறைதான் கவனித்துக் கொள்கிறது. பாதுகாப்பு மாநில காவல்துறையினரும் அணிவகுப்பு வாகனத்தில் தனியாக பாதுகாப்பு படையினரும் காவல்துறையால் நியமிக்கப்படுவார்கள். தகவல் தொடர்பு வசதிகளுக்கான படி, தொகுதியின்படி, பயணப்படி உள்ளிட்ட பல்வேறு இதர சலுகைகளும் பொதுத்துறையால் முதல்வருக்கு வழங்கப்படுகின்றன என்று விளக்கினார். ஹோர்மோஸ் நீரிணை ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மோஸ் பகுதியில் ஏற்பட்ட இராணுவ மோதல்கள் காரணமாக வளைகுடா பிராந்தியத்தில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. அமெரிக்கா படைகள் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதலில் 5 பொதுமக்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதலை தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள சில இடங்கள் தீப்பற்றி எரிந்து வருவதால் வளைகுடா கடல் பகுதியில் பாதுகாப்பு சூழல் கவலைக்கிடமாக மாறியுள்ளது. தாக்குதலில் பொதுமக்கள் உயிரிழந்திருப்பது அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தால் சர்வதேச கடல் வர்த்தக பாதையான ஹோர்மோஸ் நீரிணையில் போக்குவரத்து பாதிக்கப்படும் அபாயம் உருவாகி உள்ளது. போர் நிறுத்தம் இன்னும் நடைமுறையில் உள்ள நிலையில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் இவ்வாறான தாக்குதல்கள் மீண்டும் பதற்றத்தை அதிகரித்து வருகின்றன. லண்டனில் அண்மைய நாட்களில் யூத சமூகத்தினரை இலக்கு வைத்து அதிகரித்து வரும் வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து பாதுகாப்பிற்காக 100 மேலதிக போலீஸ் அதிகாரிகளை லண்டன் பெருநகர போலீசார் மெட் போலீஸ் நியமித்துள்ளனர். கடந்த மார்ச் மாத இறுதியில் இருந்து லண்டனில் உள்ள யூத வழிபாட்டு தலங்கள் மற்றும் நிறுவனங்கள் மீது தொடர்ச்சியாக தீவைப்பு சம்பவங்கள் மற்றும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. வடக்கு லண்டனில் ஹோல்டர்ஸ் கிரீன் பகுதியில் நடந்த கத்திக்குத்தி சம்பவம் ஒரு பயங்கரவாத செயலாக கருதப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த வார இறுதியில் மட்டுமன்றி இனவெறி மற்றும் மத ரீதியான வெறுப்புணர்வுகளை தூண்டும் வகையில் செயல்பட்ட பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஈரானிய தூண்டுதலின் பேரில் யூதர்களுக்கு எதிராக நடத்தப்படும் தாக்குதலை தடுக்க பிரித்தானிய அரசு புதிய சட்டங்களை கொண்டுவர திட்டமிட்டுள்ளது. அடுத்த வாரம் நடைபெறவுள்ள மன்னரின் உரையில் கிங்ஸ் ஸ்பீச் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி வெளிநாட்டு உளவு அமைப்புகளின் தூண்டுதலின் பேரில் இத்தகைய தாக்குதலில் ஈடுபடுவோருக்கு 14 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்பட வாய்ப்புள்ளது. புதிதாக நியமிக்கப்படவுள்ள 100 அதிகாரிகள் யூத மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள். தொடர்ச்சியாக தாக்குதல்களால் லண்டனில் வசிக்கும் யூத மக்களிடையே நிலவும் அச்சத்தை போக்கவே இந்த அதிரடி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஈரான் மீதான மோதல் தற்போதைக்கு முடிவுக்கு வந்தாலும் அதனால் ஏற்படவுள்ள கடுமையான பொருளாதார தாக்கங்கள் உலகளவில் நீண்டகால பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் IMF முகமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜீவா எச்சரித்துள்ளார். CNBC ஊடகத்துக்கு அளித்த நேர்காணலில் இதனை தெரிவித்த அவர், ஹோர்மோஸ் நீரிணை முடக்கத்தால் உலகளாவிய விநியோக சங்கிலி பாதிக்கப்பட்டு மசகு எண்ணெய் விலை பீப்பா ஒன்றுக்கு $100 மேல் உயர்ந்துள்ளதாகவும் உரங்களின் விலை 30 முதல் 40% வரை அதிகரித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார்.
இதனால் உணவுப் பொருட்களின் விலையும் 3 முதல் 6% வரை உயரக்கூடும் என்றும் 2026ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி முந்தைய கணிப்புகளை விட மிக குறைவாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். போர் உடனடியாக நிறுத்தப்பட்டாலும் சர்வதேச சந்தையை சீரமைக்க குறைந்தது 3 முதல் 4 மாதங்கள் வரை ஆகும் என்பதால் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் நாடுகள் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளில் ஏற்படவுள்ள முன்னேற்றம் மற்றும் பாகிஸ்தானின் வேண்டுகோள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ஹோர்மோஸ் நீரிணை ஊடாக கப்பல்களை நகர்த்தும் புரொஜெக்ட் ஃப்ரீடம் நடவடிக்கையானது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை குறிப்பிட்டுள்ள அவர், ஈரான் மீதான போரில் அமெரிக்கா அடைந்துள்ள மகத்தான வெற்றிகள் மற்றும் ஈரானிய பிரதிநிதிகளுடன் இறுதி ஒப்பந்தம் ஒன்றை எட்டுவதில் ஏற்பட்டுள்ள பெரிய முன்னேற்றங்கள் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு கையெழுத்திடப்படுகிறதா என்பதை கண்டறியவே இந்த தற்காலிக இடைநிறுத்தம் எனவும், அதே வேளையில் ஹோர்மோஸ் நீரிணையில் அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை தொடர்ந்து முழு வீச்சில் நடைமுறையில் இருக்கும் என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். கனடாவின் புதிய ஆளுநர் நாயகமாக சர்வதேச அளவில் புகழ்பெற்ற சட்ட நிபுணர் லூயிஸ் ஆர்வர் நியமிக்கப்பட்டுள்ளார். ஒட்டோவாவில் உள்ள தேசிய கலைக்கூடத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற நிகழ்வில் பிரதமர் மார்கானி இந்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார். உலகளாவிய அரசியல் சூழலில் நிலவும் நிச்சயமற்ற தன்மையை குறிப்பிட்டு பேசிய பிரதமர் கார்னி, சட்டத்தின் ஆட்சி மற்றும் ஆழ்ந்த அறிவுத்திறன் கொண்ட ஒருவரே இப்பதவிக்கு தகுதியானவர். அந்த வகையில் தனது வாழ்நாள் முழுவதையும் அந்த கொள்கைக்காக அர்ப்பணித்த லூயிஸ் ஆர்வரை நியமிக்குமாறு நான் மன்னரிடம் பரிந்துரை செய்துள்ளேன் என்று தெரிவித்தார். பிரதமர் கார்னியின் இந்த பரிந்துரைக்கு மன்னர் 3ஆம் சார்ல்ஸ் ஒப்புதல் அளித்துள்ளார். புதிய ஆளுநர் நாயகமாக நியமிக்கப்பட்டுள்ள லூயிஸ் ஆர்வர் கனடிய உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியாக பணியாற்றியவர். அது மட்டுமன்றி ஐநா மனித உரிமைகள் ஆணையாளராகவும் ருவாண்டா மற்றும் முன்னாள் யூகோஸ்லாவியாவிற்கான சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயங்களின் தலைமை வழக்கறிஞராகவும் பணியாற்றி சர்வதேச அளவில் தடம் பதித்தவர். 2021ஆம் ஆண்டில் கனடிய இராணுவத்தில் நிலவிய பாலியல் அனர்த்தங்கள் குறித்து சுதந்திரமான விசாரணையை வழிநடத்தி 48 முக்கிய பரிந்துரைகளை வழங்கிய பெருமையும் இவருக்குண்டு. கனடாவின் உயரிய குடிமை விருதான ஆர்டர் ஆஃப் கனடா மற்றும் 42 கௌரவ டாக்டர் பட்டங்களை பெற்றுள்ள இவர் வரும் ஜூலை மாதம் பதவிக்காலம் முடிவடையும் தற்போதைய ஆளுநர் நாயகம் மேரி சைமனுக்கு பிறகு பொறுப்பேற்பார். கனடாவின் முதல் பூர்வ குடி ஆளுநர் நாயகம் என்ற வரலாற்றை படைத்த மேரி சைமனின் சேவையை பிரதமர் கார்னி இதன்போது வெகுவாக பாராட்டியுள்ளார். மேரி சைமன் பூர்வ குடி மக்களின் உரிமைகளுக்காகவும் மொழிகளுக்காகவும் ஆற்றிய பங்களிப்பு மகத்தானது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேரி சைமன் ஆங்கிலம் மற்றும் இனுக்கடிக்டு மொழிகளில் சரளமாக பேசக்கூடியவர் என்றாலும் பிரெஞ்சு மொழியில் அவருக்கு இருந்த சிரமம் விவாதமாக இருந்து வந்தது. அதற்கு மாறாக மொன்றியாலில் பிறந்த லூயிஸ் ஆர்வர் ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு ஆகிய இரு மொழிகளிலும் புலமை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை சூரிய ஒளியில் இருப்பது புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடும் என்று சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். களுத்துறை பொது மருத்துவமனையின் புற்றுநோயியல் நிபுணரான வைத்தியர் கசந்தி ஜேலத் இதனை தெரிவித்துள்ளார். இந்த பாதிப்பில் இருந்து பாதுகாக்க உடலை முழுமையாக மறைக்கும் ஆடைகளை அணிவது அவசியம் என்று கூறியுள்ளார். இதேவேளை வெப்பமான வானிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சப்ரகமுவா வடக்கு
வடமத்திய, வடமேற்கு, கிழக்கு மாகாணங்கள் மற்றும் கொழும்பு, கம்பஹா, ஹம்பாந்தோட்டை, மொனராகலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் மனித உடல் உணரும் வெப்பநிலையான வெப்ப குறியீடு பகல் நேரங்களில் எச்சரிக்கை மட்டத்தில் நீடிக்கக்கூடும் என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றொரு செய்தியூடாக உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுபவர் கமலா ஜெகதீஸ்வரன். நன்றி.